இந்த போட்டோ பார்க்கும்போது இது ஃபேக், யாரோ அனிமேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைப்பீங்க. பட் இது ஆக்சுவலி நடந்த ஒரு விஷயம். 1950s அப்போ விளாடிமிர் டெமிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஒரு நாயோட தலையை எடுத்து இன்னொரு நாய் கூட அட்டாச் பண்ணி ஒரு 2-headed டாக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அவர் வந்து இந்த ஹாரர் மூவில வர மாதிரி பைத்தியம் பிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. அந்த ஊருக்குள்ள நல்ல மதிப்பிடக்கூடிய ஒரு பெரிய சர்ஜன். அவர் ஃபியூச்சர்ல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ஸ் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருக்கும், மக்களால் நிறைய வருஷங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்பினாரு. அந்த ஃபியூச்சரை ரீச் பண்றதுக்காக யாருமே ட்ரை பண்ணாத பல விஷயங்களை இவர் ட்ரை பண்ணாரு. அங்கதான் அவருக்கு இந்த 2-headed டாக் ஐடியா பிறக்குது. ஒரு குட்டியோண்டு பப்பி எடுத்து அதோட அப்பர் பாடியை வெட்டி ஒரு ஃபுல்லா வளர்ந்த ஜெர்மன் ஷெப்பர்டோட பாடி கூட அட்டாச் பண்றாரு. பிளட் வெசல்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி 2 டாக்ஸுக்கும் பிளட் வந்து சர்க்குலேட் ஆகிற மாதிரி பண்றாரு. அதோட ரிசல்ட் தான் இந்த 2 தலை இருக்கக்கூடிய 6 கால் இருக்கக்கூடிய நாய். அந்த 2 டாக்ஸாலையுமே சாப்பிட முடியும், தண்ணி குடிக்க முடியும், கீழ இருந்த பெரிய நாய்க்குட்டியால குறைக்க முடியும். அந்த 2 நாய்க்குட்டிகளும் லிட்டரலி ஷேர் த சேம் பிளட். 15 வருஷத்துல இதே மாதிரி 24 தடவை 2 தலை நாய்களை உருவாக்க ட்ரை பண்ணிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல வந்து அந்த நாய்க்குட்டிகள் 2-3 நாள்ல இறந்து போயிடும். பட் ஒரு செட் ஆஃப் டாக்ஸ் மட்டும் 29 நாள் உயிரோடு இருந்திருக்கு. இதை பத்தி அவர் பண்ண ஒர்க்க மக்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. பல பேர் அவரை க்ரூயல், அன்எத்திக்கல், நீ மான்ஸ்டர்ஸா பண்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் சில சயின்டிஸ்ட் வந்துட்டு அவர் ஒரு ஜீனியஸ், அவர் தான் எங்களை இன்ஸ்பயர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஹியூமன் மத்த அனிமல்ஸ் ஹர்ட் பண்ணி அதை வச்சு ரிசர்ச் பண்றதுனால ஹியூமனிட்டியால அதிக காலம் வாழ முடியும், பெட்டர் ஆக முடியும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் சரியா தப்பா? இதை ஹியூமனிட்டியோட அடுத்த ப்ராக்ரஸ்னு பார்ப்பீங்களா, இல்ல நம்ம கிராஸ் பண்ணக்கூடாத ஒரு லைனை கிராஸ் பண்ணாதான் பார்ப்பீங்களா?